அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம செல்லினுக்கு எப்படியாச்சும் இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புரோக்கரெல்லாம் வர வச்சு பேசிட்டாங்க. நம்ம கோபியும் ஈஸ்வரியும் இதை தாங்கிக்க முடியாது. நம்ம செல்லின் மாலினி கிட்ட ரொம்பவே ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் மாலினி, நான் என்னைக்காச்சும் எனக்கு கல்யாணம் ஆகலைன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேனா, இல்லை உன்னை பிடிச்சிருக்குன்னு நான் சொல்லியிருக்கேனா? வேண்டாம், உன் ப்ராஜெக்ட் எதுவுமே வேண்டாம் தான் நான் சொல்லிட்டு விலகிருந்தேன். நீயா வம்பு பண்ணி வந்தது மட்டும் இல்லாமல் இப்போ அப்படியே அண்ட புழுகி என் வாழ்க்கையை நடுத்தருவில் கொண்டாந்து நிறுத்திட்டில்ல. இதுக்கப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன். உனக்கு இதுதான் லாஸ்ட் சான்ஸ். இன்னொரு தடவை ஜெனி ஃபேமிலியில் இருக்கிற யாரையோ மீட் பண்ணி ஏதாச்சும் தேவையில்லாத பொய் புழுகிட்டு இருந்தேன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, உன்னை போட்டு தள்ளிட்டு நான் போய்கிட்டே இருந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்லியன் ரொம்ப ஓப்பனாக மிரட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இதை எதிர்பாராத மாலினி என்ன பண்ணாங்கன்னா, செல்லியா இங்கே பார், எனக்கு நீ கிடைக்கணும்னா நான் என்ன வேணாலும் செய்வேன். எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போக நான் தயாராக தான் இருக்கேன். என்னதான் நீ ஜெனியோட கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்குன்னு நினச்சாலும் நான் மனசு வச்சா மட்டும்தான் அது நடக்கும். அதனால் நீ ஒழுங்கு மரியாதையாக ஜெனியை வேண்டாம் விட்டுட்டு வந்துரு. ஜெனிக்கு உன் மேலே இப்போ பாசமே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுல்ல. நான் தான் நீ முழுசாக உன்னை வேணும்னு நினச்சி நம்பிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீ என்ன வேணான்னு உதறி தள்ளிட்டு அவள் தான் வேணும்னு நினைக்கிறீ, அது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாலினி கேட்க உடனே செல்லின்னு கோவப்பட்டு மாலினியோட கணத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டுறாங்க. உடனே நம்ம எழில் என்ட்ரி கொடுக்குறாரு. ஏ அண்ணா, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? இவகிட்ட எதுக்காக உனக்கு பேச்சிருக்கு? இவ்வளோ தான் ப்ராப்ளம் ஆயிருக்குன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு இவகிட்ட திரும்ப மீட் பண்ணுற? இதை வச்சு அவள் உங்களுக்குள்ள ஒரு பெரிய பிரிவை உண்டு பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில் என்னன்னா செலியனை கூப்பிட்றாங்க. செலியனை கூப்பிட்டது மட்டும் இல்லாமல் மாலினியை வான் பண்ணவும் செய்கிறாங்க நம்ம எழில். இங்கே பார் மாலினி, நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு ஆரம்பத்தில் நினச்சேன். ஆனால் நீ திரும்ப என் அண்ணனோட வாழ்க்கையில் ஒரு கேள்விக்குறியாகவே நின்றுட்டுருக்க. அது உனக்கும் நல்லதில்லை, எங்கள் குடும்பத்துக்கும் யாருக்கும் நல்லதில்லை. என் அண்ணன் மனசில் ஃபுல்லாக ஜெனி மட்டும்தான் இருக்கா. அவங்க 2 பேரும் சந்தோஷமாக வாழணும் தான் எங்கள் குடும்பமே ஆசைப்படுது. அதுக்கு நடையில் நீ தகரத்திட்ட ஆட்டம் ஆடாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில் ஒரு பக்கம் அவங்கள வார்னிங் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் மாலினி என்ன பண்ண போகிறாங்க? செலின் கிடைக்கணும்னு வேறு ஏதாச்சும் பிளான் பண்ண போகிறாங்களா, இல்லை அவன் நமக்கு வேண்டவே வேண்டான்னு முடிவெடுக்க போகிறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.